வணக்கம். இப்போ இந்த வண்டி ஜூபிட்டர் ஜேடெக்ஸ் வண்டி சைலன்சர் பெண்டு போச்சுருந்தா இருக்குது. பெண்டு வாங்கும்போது ஒன்று கவனித்து வாங்குங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போ வெல்டிங் பண்ணுற வீடியோவும் பதிவு பண்ணுறேன் சேர்த்து. பெண்டு வாங்கையில் இப்போ நான் ஜூபிட்டருக்குள்ளே பெண்டு கேட்கும்போது அவங்க எதுக்குள்ளே கொடுத்தாங்கன்னா வீகோக்குள்ளே கொடுத்தாங்க. வீகோக்குள்ளே இதுக்கு தூரம் சேரும். ஆனால் கேஸ் வெல்டில் பற்ற வைக்கிறது தான் கரெக்டாக வரும். வீகோக்குள்ளே ஏன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா இந்த நட்டு வராது. அந்த கிரில் மாட்டா நட்டு வராது. ஆமாம், அவங்க கொடுத்துருவாங்க சேருன்னு சொல்லி நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனிச்சு வாங்க. ஜூபிட்டர்னால் அந்த போட்டு பற்றிங்களா, ஜூபிட்டருக்கு உள்ளதே வாங்குங்க. இதில் என்னன்னாக்கா ஸ்கூட்டி ஜெஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேணால் இதுக்குள்ளே வீகோக்குள்ளே வாங்கி போட்டுக்கிடுங்க. மற்றபடி ஜூபிட்டரு வீகோன்னா அதுக்கும் தனியாக இருக்குது. அதிலே வாங்கி மாட்டேங்க. அப்போ சரியாக இருக்கும். ஆமாம், நான் இப்போ போஸ்ட்டு ஒன்று கொடுத்தாப்புல நான் கவனிக்கல, அந்த நட்டு இல்லை. மறுபடியும் கேட்கவும் மறுபடியும் கொடுக்குறாப்புல, மாற்றி கொடுக்குற அப்புறம் கொடுக்குறாப்ப எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். நட்டு இல்லை கிரில் மாட்டணும், எப்படி மாட்டுறது அப்படின்னு கேட்கும். அப்போ மறுபடியும் மாற்றி கொடுக்குறாப்புல. அதனால என்ன பண்ணுறீங்க, ஜூபிட்டர்னா ஜூபிட்டருக்குள்ளே வாங்குங்க, வீகோனா வீகோக்குள்ளே கேட்டுவாங்க. அதில் அந்த நேம் இருக்கும், பார்த்து வாங்குங்க. ஜெஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக கிடைக்காதுன்னு சொல்கிறாப்புல. அதுக்கு வேணால் இந்த வண்டி 2 வண்டிக்குள்ளே ஏதாவது ஒன்று சேர்ந்துச்சுன்னா வாங்கி வெல்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலையாக அப்போ ஆரம்பிப்போம். அதுங்களா, அந்தந்த வண்டிக்குள்ளே அதுதான் வாங்குன்னு சொல்கிறது. வாங்கி மாட்டவும் கரெக்டாக பொசிஷன் வருது பாருங்கள். இதே இது அவர் வீகோக்குள்ளே கொடுத்து நான் வாங்கி மாட்டி தான் கொஞ்சம் முன்னப்பெல்லாம் வரும், நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த வண்டிக்குள்ளதே வாங்குங்க. இந்த ஒவ்வொரு வேலையாக பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும், பெண்டை மாட்டி நல்லா டைட் பண்ணி ஒன்று இருக்கா, ஒன்று உள்ளே இருக்குது தெரியா இருந்தா இருக்குது. நட்டை நல்லா டைட் பண்ணி எப்போவுமே சரி வெல்டு பண்ணும்போது இந்த 2 நட்டையும் சரி இந்த ப்ளூம் போல்ட்டையும் சரி ஃபுல்லாக டைட் பண்ணி டைட்டாக சீட்டிங் வச்சு அந்த வெல்டு பண்ணணும். லூஸாக வச்சு பண்ணிங்கனாக்கா டைட் வைக்கும்போது உங்களுக்கு நெருக்கும். அதனால் எல்லா போல்ட்டையும் இந்த 2 போல்ட்டு இந்த 2 நட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணி தான் வெல்டு பண்ணணும். ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ சைஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். எதாக இருக்குல்ல கொஞ்சம் கட் பண்ணணும். இதை இந்த சைலன்சர் பெண்டு கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்களா, எல்லாம் அக்யூரேட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஆமாம், இதுக்கு என்ன செய்யணும்னாக்க எடுக்குமே எல்லா சைஸும் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. தேவைக்கு தகுந்தாக்கா கட் பண்ண பார்த்தீங்களா, கட் பண்ணியிருக்க முடியும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்து தான் கட் பண்ணணும். இந்த கட்டிங் மிஷின் இருக்கும், கட்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சு பார்த்து டைட் பண்ணணும், கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நட்டு, இந்த மேலே உள்ள சைலன்சர் நட்டு இதே நல்லா கட்டும் டைட் பண்ணிக்கிறேன்னா டூம் போல்டு இதையும் நல்லா டைட் பண்ணிட்டு தான் வெல்டு பண்ணணும். டைட் பண்ணி சீட்டிங் கரெக்டாக அப்படி வச்சுட்டு தான் வெல்டு பண்ணணும். போல்டு லூஸ் வச்சு வெல்டு பண்ணாயே மாட்ட முடியாது, சிரமப்படுவீங்க. மாட்டையில் நெருக்கம் அப்படி 2 இரிக்கிறாப்பில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபுல்லாக நட்டை டைட் பண்ணிடுங்க. எல்லா நட்டும் டைட் பண்ணிவிட்டு வெல்டு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த வெல்டிங் பண்ணுவோம். எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வெல்டிங் தான். இப்படி தான் டாக்காக மேலே வைக்கணும். அப்போ தான் பிடிக்கி. ஆமாம், நல்லா சரக்கு ஏற்றிடணும். இந்த மாதிரி தான் சூடு ஆற விட்டு பற்ற வைக்கணும். அப்போ தான் நிற்கும். லேசான பைப்புனால ஒரே வச்சிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். நல்லா சரக்கு ஏற்றணும். இல்லாட்டினாக்கும் உங்களுக்கு இதாகி போயிடும். எடுக்கையில் தனியாக வந்துடும். சரக்கு ஏற்றிட்டு லைட்டாக சுரண்டி விட்டு மறுபடியும் அடித்து மறுபடியும் சைலன்ஸை கழட்டி பற்ற வைக்கணும். கம்மி மத்தாப்பு பொரிய விடணும். சென்டர் அப்படி வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். கம்மி மத்தாப்பு மாதிரி இப்படி சரக்கு நல்லா ஏற்றிடணும். ஆமாம், ஏன்னா கலெக்டரில் டப்புன்னு விட்டுரும்.
வச்சுட்டோமா, என்ன செய்யணும்னா லைட்டாக சூடாக விட்டு இந்த இதப்பெல்லாம் சுரண்டணும். சுரண்டி விட்டு மறுபடியும் மேலே ஒரு டாக்கா வச்சு மறுபடியும் வெல்டு வச்சு மறுபடியும் இறக்கணும். ஏன்னா இப்படி கலட்டினோம்னாக்கு தனியாக கட்டாக வாய்ப்பு இருக்குது. பெண்டு கழட்டி வெளியே இருக்கும்போது தனித்தனியாக வந்துடும். பார்ப்போம். சைலன்சர் பெண்டு வேலை முடிஞ்சு ஃபுல்லாக வெல்டிங் பண்ணியாச்சு. ஆமாம், மேலே இருந்து கவரும் ரைட்டாச்சு. நீங்கள் அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஆர்க் வெல்டு தரமாக நிற்கி, உங்களுக்கு இதே ஆகாது, கட்டே ஆகாது.